அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கு ஒரு கூட்டம் என்பதால் அதில் கலந்து கொள்ள செல்ல வேண்டியது சூழ்நிலை ஆகினால் என்னை பார்க்க சொல்லியிருக்கிறார். எட்டு பத்து ஆயிட்டு பொதுச்செயலாளர் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாம் தோழர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. அன்பான தோழமைகளே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த ஒரு பணியானது மிக உன்னதமான பணியாகும். எழுத்தாளர்களை பரவலாக்கும் உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்வு, இணையவழி நிகழ்வு நடைபெறுகிறது. முதல்ல கீரா கதை சிறுகதைகளை பார்த்தோம், பிறகு அழகிரிசாமி சிறுகதைகள் பார்த்தோம், பிறகு தமிழ் ஒளியின் சிறுகதைகளை பார்த்து, பிறகு குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற இதில் திருக்குறளையும் முடிச்சுட்டு இப்போ இந்த இரட்டையரான தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமை பித்தன் ஆகிய இரட்டையரின் சிறுகதைகளை இப்பொழுது பார்த்து வருகிறோம். இன்னைக்கு 12வது நாள் நிகழ்வு புதுமை பித்தனின் கட்டில் பேசுகிறது என்ற சிறுகதையை நம்மோடு பயணிக்க இருப்பவர் திருமதி ராஜாமணி என்பவர். இவர் பின்னூட்டத்தால் பெருமை சேர்ப்பவர். இவருடைய கல்வி மற்றும் பணிகளை எல்லாம் பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய பட்டியலாக நீள்கிறது. எம்ஏ தமிழ், எம்ஏ பொருளியல், எம்பில், பிஎட் எல்லாம் நிறைய கல்வி பெற்று கற்றிருக்கிறார். அவர் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறார். இவருடைய படைப்புகள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு பெரிய வரிசையாக இருக்கிறது, பட்டியலாக இருக்கு. கவிதை நூல்கள் 2 எழுதியிருக்கிறார். தமிழ் ஒளியின் சிறுகதை பார்வை அப்படின்னு ஒண்ணு இது பண்ணிருக்காப்ல. தமிழொலியின் கவிதை பார்வை, பிறகு சமூக பார்வை, தமிழ் ஒளியின் சமூக பார்வை என்ற கட்டுரை நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். தங்கச்சங்கிலி சிறுகதைகள் நூல் 1, குறள் அமுதம், அதாவது தன்முனை கவிதைகள், குறள் அமுதம் என்ற பெயரில் தன்முனை கவிதைகள் நூல் 1 வெளியிட்டிருக்கிறார். மின்னெதிரில் இவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார், தொடர்ந்து எழுதி வருகிறார். திருக்குறள் முற்றோதல் பணியில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நடுவர் பணி வகித்திருக்கிறார். அது ஒரு உன்னதமானது. அவங்களை தேர்ந்தெடுத்து அரசுக்கு பரிந்துரை செய்வது என்பதில் நடுவராக பணியாற்றி இருக்கிறார். பிறகு சங்கத்தமிழ் இலக்கியம் நூல்கள், தமிழ் அமைப்பு, இது ஒரு தமிழ் அமைப்பு, சங்கத்தமிழ் இலக்கிய நூல்கள் அப்படிங்கிற தமிழ் அமைப்பில் பணியாற்றி வருகிறார். அந்த அமைப்புல முக்கிய இடம் வகிக்கிறார். இப்படி தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக தமிழ் பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். அத்தகைய ஒரு ஆளுமை நிறைந்தவர் இன்று நம்மிடையே கதை சொல்லியாக வருகை புரிந்திருக்கிறார். அவரை கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் சார்பாக அழைக்கிறேன். ராஜாமணி அம்மா, திருமதி ராஜாமணி அம்மா வருக, கதையை சொல்லுங்கள்.
புதுமை பித்தனில் உலகெங்கும் வா கட்டில் பேசுகிறது கதையை சொல்லுங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தக்கூடிய தோமோசி புதுமை பித்தன் சிறுகதைகள் நாளும் ஒரு கதை இணைய வழித்தொடரிலே இன்றைக்கு 12ஆம் நாள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் நம்முடைய தலைவர் அரமையா அவர்களுக்கும் நிகழ்வை நாளும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக இருந்த கரும்பு முருகன் ஐயா அவர்களுக்கும் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நாளும் இதிலே ஒவ்வொரு கதை சொல்லிக் கொண்டும் பின்னோட்டம் அளித்துக் கொண்டிருக்கும் கூடிய தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற தமிழமைப்பிலே என்னுடன் இணைந்து தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி கற்பகம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்வுக்குள் நுழைகிறேன். புதுமை பித்தன் அவர்களை பற்றி நவீன இலக்கியத்தினுடைய ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய புதுமை பித்தன் ஐயா அவர்கள் முற்போக்கு சிந்தனைகளை கொண்டவர். அவருடைய கதைகள் இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றன என்பதற்கு அவருடைய எளிமையான ஒரு எழுத்து நடையே சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக இன்றைய கதைக்குள் நுழைவதற்கு முன்னால் ஓரிரு வார்த்தைகள் கதை தொடர்பாக. நிலையாமை என்பது வாழ்வியலுடைய பாதையிலே நாளும் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுதான். வாழ்வியலில் இந்த தத்துவங்கள் பற்றி இலக்கியங்கள் பலவும் பேசுகின்றன. நிலையாமை பற்றிய கருத்துகள் எல்லா இலக்கியங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. பொதுவாக திருக்குறளிலே நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்பார்கள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்கிறது. இதுபோல நம்முடைய தமிழ் இலக்கணத்திலே கூட பொருள் இலக்கணத்திலே காஞ்சி என்ற ஒரு திணை இருக்கிறது. இவை அனைத்துமே வாழ்க்கை நிலையாமையை பற்றி கூறுகிறது. நிச்சயமாக பிறப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது அதனுடைய முடிவாக இறப்பு என்பதும் இருக்கும் அல்லவா? அப்படி இந்த நிலையாமையை பற்றி பல்வேறு இலக்கியவாதிகள் எழுதி படைத்திருக்கிறார்கள். இதிலே இன்றைக்கு நாம் கட்டில் பேசுகிறது என்ற சிறுகதையின் மூலமாக புதுமை பித்தன் அவர்களுடைய கதையை நோக்குவோம். ஒரு அரசு மருத்துவமனை. சாதாரணமாக இலக்கியங்கள் பற்றி நாம் சில கருத்துக்களை பேசும் பொழுது செம்மொழி நடையை பயன்படுத்தலாம். ஆனா கதை சொல்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது ஒரு குழந்தையா போயிருவோம் அந்த கதை சொல்லும்போது. அதனால அதுக்கு மிகப்பெரிய ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு செம்மொழியாக இருக்கணும் அப்படின்றது இல்லை. பேச்சு மொழியாகவே அந்த மொழியை நாம பயன்படுத்தினா கேட்கறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த கதையை என்னுடைய எளிமையான இந்த நடை மூலமாகவே அவர் எழுதியதும் எளிமை நடை தான். அதன் மூலமாக உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். கட்டில் பேசுகிறது. அரசு மருத்துவமனையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அந்த கிழக்கு வார்டு படுக்கையில எனது வியாதிக்கு என்னமோ ஒரு முழு நீளத்தின் பெயர் கொடுத்து என்னை கொண்டு போய் கிடத்தினாங்க. எனது 2 பக்கங்களிலும் என்ன போல நோயாளிகள். முக்கலும் மொனகலுமா நரகத்தின் உதாரணம் மாதிரி இருக்கு இந்த இடம். ஒவ்வொரு கட்டிலையும் பக்கத்துல பார்த்தா ஒரு மருந்து கஞ்சியையும் வைக்க ஒரு சிறு அலமாரி, அதாவது மருந்து புட்டிகளை வைக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான கஞ்சியை வைக்கிறதுக்கு உண்டானமான ஒரு சிறு அலமாரி இருக்கு. அதோட இந்த கட்டில் கம்பி இருக்கு பாருங்க. இந்த கட்டில் கம்பியில டாக்டரின் வெற்றியா அல்ல வியாதியின் வெற்றியா ஏதாவது ஒரு வெற்றி இருக்கும் அதுல. அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கக்கூடிய சார்ட் தொங்கிட்டு இருக்குது. அதாவது கட்டிலின் ஓரத்துல ஒரு அட்டையில அந்த சார்ட் ஒண்ணு தொங்கும். அதுல அந்த மருத்துவர் என்னென்ன மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. சில நேரங்கள்ல அது முடிஞ்சு போச்சுன்னா அப்ப நோய் வெற்றி பெற்றது அவங்க இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அந்த சார்ட் தொங்கிட்டு இருந்ததா. ஹாலின் மத்தியில பார்த்தா ஒரு மின்சார விளக்கு.
அது தூங்கும்போது கண்களை உறுத்தாதபடி அதற்கு ஒரு மங்கலான டூம் கொடுத்திருந்தாங்க. இந்த கதையை நம்ம அப்படியே அந்த காலத்து பழைய திரைப்படங்கள்ல பார்க்குறோம் இல்லையா? அந்த மாரி ஒரு காட்சிக்கு நாம கொண்டு போயிரணும். அரசு மருத்துவமனை அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். அதன் கீழ பார்த்தோம்னா, வெள்ள வர்ணம் பூசின மாரி ஒரு மேஜை, ஒரு நாற்காலி. அதுல வெள்ளுடை தரித்து ஆஸ்பத்திரி முக்காடியிட்ட ஒரு நர்ஸ் என்னவோ எழுதிக் கொண்டிருந்தாள். ஆஸ்பத்திரி முக்காடியிட்ட நர்ஸ். இன்றைக்கு இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கும், அன்றைக்கு இருந்த அந்த நர்ஸ்களுடைய அந்த உடையையும் கொஞ்சம் வேறுபடுத்துறாரு. தலையில இருக்கக்கூடியது முக்காடு அப்படிங்கிறார். ஒன்றையும் பற்றாமல் சலித்துக் கொண்டிருந்தது என் மனம். என்ன கொண்டு போய் அந்த கட்டில்ல போட்டிருக்காங்க. எது மேலயுமே எனக்கு ஒரு பற்றில்ல. மனம் சலித்துக் கொண்டிருந்தது. ஐயோ! மறுபடியும் அந்த வயித்து வலி. குடலையே பிச்சுக்கிட்டு போயிரும் போல இருக்கே. ஒரு கையால வயித்த அமுக்கிக் கொண்டு ஒரு புறமாக திரும்பி படுத்தேன். ச்சீ! ஸ்ப்ரிங்கு கட்டுலாம். என்னம்மா உறுத்துதுப்பா! சற்றே அயர்வு. என்ன வேடிக்கை! கட்டில் என்னுடன் பேசுகிறது. எனக்கே வயித்து வலி, முடியல. இந்த ஸ்ப்ரிங்கு கட்டில் வேற புரண்டு படுக்கிறேன். ஆனா, கட்டில் என்னோட பேசுது. என்ன ஓய்! என் ஸ்ப்ரிங்கிற்கு என்ன குறைச்சல்? நீர் நாளைக்கு ரொம்ப என்னிடம் வருகிறவர்களை மரியாதையாக 4 பேரோடு சங்கு சங்கு, சப்தம் அல்லது வேத மந்திரம் சகிதமாகத்தான் நீண்ட பிரயாணமாக நான் அனுப்புவேன். என்ன அர்த்தமாச்சா? ஸ்ப்ரிங்கு கட்டிலுங்கிறியா? உறுத்துதுங்கிறியா? உனக்கு இருக்குது பாரு நாளைக்கு. உமக்கும் அந்த வழிதான் என்று ஹிஹிஹிஹி என்று நகைத்தது அந்த கட்டில். என்ன கோரமான பிசாசு சிரிப்பு! மறுபடியும் இன்னும் சந்தேகமா? நம்ம டைரிய வாசிக்கிறேன் கேளு என்றது அந்த கட்டில். ம் என்றேன். ஒரு ரசமான காதல் கதை சொல்லட்டுமா? என்று ஆரம்பித்தது. என்று உச்சு கொட்டிக்கொண்டு அந்த கதையை கேட்டேன். ஒரு வாலிபன் நல்ல அழகன். விஷம் உள்ளே போனதுனால குடல் வெந்து புண்ணாயிருச்சு. என் மடியில தான் கொண்டு வந்து கிடத்துனாங்க. எங்க டாக்டரு பெரிய அசகாய சூரரு. 2வது பிரம்மா. புண்ணு என்னமோ குணப்பட்டுக்கிட்டு தான் வந்தது. ஆனா ஆளு தான் கீழ போயிட்டே இருந்தான். டாக் டாக்டர் முழிக்கிறாரு. ஆனா எனக்கு தெரியும் அவன் கதை. அவருக்கு தெரியுமா? அது என்ன கதை தெரியுமா? 2 வாலிபர்கள் அதிர்ஷ்ட சீட்டு இவனுக்கு விழுந்துச்சு. ஆனா பொண்ணு ஒண்ணுதான். அவள காதலிக்கிறானா இவன். அந்த காதலிக்கு 2 பேரு. இவனும் காதலிக்கிறான், இன்னொருத்தனும் காதலிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு இவன காதலிக்கல. இவன் அதனால என்ன பண்ணியிருக்கான்? விஷம் குடிச்சுட்டான். விஷம் குடிச்சிட்டு கொண்டாந்து என்னுடைய கட்டில்ல கொண்டாந்து போட்டாங்க அவன. ஆனா காதல் அப்படியே தெய்வீக காதலாச்சு பாரு இவன் காதலு. அதனால இவன் தியாகம் பண்றானாம் காதலுக்காக. பிறகு என்ன? அவனுக்கு காதலு, பொண்ணு, பஞ்சனை இதெல்லாம் அவனுக்கு கிடைச்சது. ஆனா இவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? சோகம், விஷம், நானு. நான் என்றால் கட்டில் தன்னை சொல்லிக் கொண்டது. இவன் காதல் என்னமோ தெய்வீகமானதுதான். ஆனா காரியம் கை கடந்த பின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட, திருமணம்னு சொல்றாங்களே, அந்த மாற்ற முடியாத உரிமை, அத கூட கொடுத்திருப்பான் போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காதலுக்காக தியாகம் செய்யக்கூடியவனா இங்கிருந்து வந்திருக்கிறான். என் கட்டில்ல படுத்திருக்கிறான். அவள் வாழ்க்கையின் இன்பத்தை பூர்த்தியாக்க, அவள் கை விஷத்தால் சாகிறோம் என்று குதூகலமாக இருப்பான் போல இருக்கு. ஓ! காதலியே விஷம் குடுத்துட்டான். அப்ப அந்த விஷத்த குடிச்சிட்டு சந்தோஷமா செத்து போறேன். காதலி நல்லா இருக்கட்டும். அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோட இவன் குஷியில படுத்திருக்கிறான். உயிர் போக போகுது. விஷத்த குடிச்சுட்டான். செத்து போக போறான். ஆனா தியாகம் பண்றானாம். தெய்வீக காதலுக்காக.
பிறகு என்ன? ராத்திரி மூடிய கண் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திறக்குது, மறுபடியும் மூடுது. ஒரு புன் சிரிப்பு. உதட்டின் மேல அவள் பெயர். சாகும்போது கூட அவன் பேரச் சொல்றான்ப்பா. அப்படியே காற்றில் ஒரு முத்தம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவன் போயாச்சு. காதலுக்காக விஷத்த குடிச்சு உயிரை கொடுத்த தெய்வீக காதலன் போயிட்டான் என்று ஒரு கதையை சொல். பிறகு பிறகு என்ன? இன்னொரு கதை சொல்றேன். அவன் ஒரு சின்ன பையன். அவன் ஒரு சத்தியாகிரகி. வயித்துல தடி கம்பு போட்டு குத்திட்டாங்க. அவனுக்கு வைத்தியம் நடந்தது. பாவி யமன் கூட அண்ணனட போட்டுட்டு வரான்ப்பா. அவன் எந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டானோ, நாட்டுக்காக அவன் தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு முன்னால போயிருக்கான். வயித்துல போட்டு குத்தி இருக்கிறாங்க. அப்ப குடலெல்லாம் சரிஞ்சு போச்சு. கொண்டாந்து என் கட்டில்ல தான் போட்டிருக்காங்க. ஆனா உயிர் போகவும் மாட்டேங்குது, இருக்கவும் மாட்டேங்குது. அண்ணன் நடந்துகிட்டு வர்றாரு யமதர். பையனுக்கு சாவு மேல என்ன ஆசை பாருங்க. ம்? என்ன வயித்துல தானே குத்துனாங்க. நெஞ்சில குண்டடிபடலையே எனக்கு. நெஞ்சில குண்டடிபட்டு எதிர்ல போய் நின்னு இருந்தா நான் வீரமானவன்னு சொல்லிக்குவேன். ஆனா இப்படி என் வயித்துல குத்திவிட்டாங்களே என்று அவன் வேதனைப்படுகிறான். சாவதற்கு வேதனைப்படல, உயிர் போறதுக்கு வேதனைப்படல. ஆனா நெஞ்சில குத்தலையாம் அவன. வயித்துல குத்திட்டாங்களாம் அந்த தியாகிய. அது அவனுக்கு ரொம்ப புலம்பலா இருந்தது. ஏதோ புலம்பிக்கிட்டே இருந்தான். இவனையெல்லாம் பார்த்தோம். என் கையில ஒரு துப்பாக்கி இருந்ததுன்னு வச்சுக்குங்க. ம், என்று இழுத்தது கட்டு. சாவை கண்டதும் என்ன உற்சாகம் பாரு இவனுக்கு. ம், அது கூட போகும்போது பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. சுஜலாம் சுபலாம், இந்த பாட்டே தான் இவன் மனசுல ஓடி இருக்கும் போல. வாயில வரும்போது பார்த்தா சுஜலாம் சுபலாம் ஆரம்பிச்சு போயிடுச்சு. குரல் வள கொர்ன்னு போயிடுச்சு. பிறகு என்ன? அவ்வளவுதான், போயிட்டேன். அந்த அம்மா வந்தாங்க பாருங்க. அந்த அம்மா ஒரு வித ஐயோ 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 அடிச்சுக்கிட்டு அலறாங்க. சின்ன வயசு பையன், ஏற்கனவே கணவனும் இல்ல, ஆதரவு இல்ல. அஹ், எனக்கு நீ கொல்லி வைப்பேன்னு பார்த்தனேடா, இப்படி பண்ணிட்டு போயிட்டியேடா. நான் தான் எல்லாம் செய்யணும் போல இருக்குதுன்னு என்னை இப்படி ஆளாக்கிட்டியேடா அப்படின்னு அழுது புரண்டு அந்த அம்மா ரொம்ப புலம்பிச்சு. அதான் போயிட்டாங்க. மறுபடியும் ஹீ ஹீ என்று இழித்தது இந்த கதை. இன்னொரு கதையும் சொல்றேன், கேளு அப்படி. சரி என்று கேட்டுப்பான். ரத்த பேதி கேஸ் ஒண்ணு. ரத்த பேதி. அவன் ஒரு மில்லு கூலி ஆளுப்பா. மில்லு கூலி ஆளு, அவனுக்கு எங்க சரியா வருமானம் இருந்திருக்க போது, வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டுருக்க போறான், வயிறு பூரா புண்ணாயிரும். அதனால ரத்த பேதி கேஸ். அப்போது சீசன் டல்லு. என்ன சீசன் டல்லுன்னா, மருத்துவமனைக்கு நோயாளிகள் அதிகமாக வரக்கூடிய அந்த சீசன் டல்லு. ஒரு மழை வந்திருந்தா, இல்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா, காய்ச்சலா இருந்தா நிறைய பேர் அந்த மருத்துவமனைக்கு வருவாங்க அரசாங்க மருத்துவமனைக்கு. அதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல நேரமா இருந்திருக்கும் போல. அப்போது சீசன் டல்லு. என் மேலதான் கொண்டு வந்து போட்டாங்க. கூட நஞ்சும் கொஞ்சமா எத்தனை உருப்படி. குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. தொழிலாளி என்பதை சுட்டும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையில வறுமை தான்.
அந்த வறுமைக்கு காரணம் வருமானம் இல்லைங்கிறது ஒண்ணு, குடும்பத்தை அவன் பெருக்கி இருக்கான் அப்படிங்கிறதையும் ஒரு காரணம். அவனை கொண்டாந்து என் கட்டில் மேல போட்டாங்க. ஆனா நஞ்சான மூஞ்சானமா எத்தனை உருப்படி, இத்தனைக்கு மேல ஒரு ஆயா கழுவி வேற. இத்தனை பேரும் வந்து என் கட்டிலுக்கு முன்னால சுத்திட்டு நிக்கிறாங்க. அவனுக்கோ ரத்த டாக்டர் வந்தாரு. வந்துட்டதையா அந்த ஆளுக்கு கோவம். கழுதையை இழுத்து கீழே போடு என்று கத்தினார். கழுதையை இழுத்து கீழே போடுங்கிறாரு. அவன் ஒரு ஏழை பாழைங்க. அவங்களால அவ்வளவுதான் முடியும். அவனுக்கு கொண்டு வந்து என்ன பெரிய ஸ்ப்ரிங்கு கட்டிலிங்க அப்படின்னு அவருக்கு அப்படி ஒரு கோபம். சுத்தி இருந்தவங்கள பார்த்தாலும் இன்னும் அவருக்கு கோபம் வந்திருக்கிறதுனால அந்த கழுதையை இழுத்து போடு என்று கத்தினார். நானா விடுவேன், ஒரே அமுக்கு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு தான் விட்டேன். அப்ப மூன்றாவதாக அவனும் போய்விட்டான். அந்த கட்டில் பேசுகிறது 3 கதைகளை பேசி, வேற என்ன, நான் யார் தெரியுமா? யாரு? சு கோழை, பயப்படாத. நான் யார் தெரியுமா? நான் ஒரு போல்ஷிவிக் போல்ஷிவிக் அபேதவாதி என்று எழுதிய பேதம் பேதம் வாதி, அபேதவாதி, போல்ஷிவிக் இப்படியெல்லாம். மறுபடியும் அந்த கோரமான கம்பி பல் சிரிப்பு. போல்ஷிவிக்கி என்பது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியான ஒரு ரஷ்யாவில் தொடங்கப்பட்ட அந்த கட்சி. அபேதவாதிங்கிறதும் பொது உடைமை கருத்துக்களை பரப்பக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கருத்து. அதை தான் ரஷ்யாவில் தொடங்கி இருந்தாங்க. அவருடைய காலகட்டத்தில் பொது உடைமை கருத்துகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த இவர்களை வந்து இப்படி தான் ஒரு போல்ஷிவிக்னு சொல்லிக்கிறாங்க. ஹி என்று இழித்து முடித்தது கட்சி. மறுபடியும் அந்த கோரமான கம்பி பல் சிரிப்பு. யாரோ என்னை எழுப்பினார். ஏன் முணங்குகிறாய்? தூக்கம் வரும்படி மருந்து தரவா என்றார். ஏன் இப்படி முணங்குறீங்க? தூக்கம் வரும்படி மருந்து தரட்டுமா என்றாள் என் மேல் குனிந்து கொண்டிருந்த நர்ஸ். அந்த நர்ஸு பார்த்து அப்படியே மேல வந்து, ஏன்னா அன்பாக அவங்க நம்ம அரவணைச்சு நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத கேட்டு, அதனால மேல வந்து அப்படியே குனிச்சுட்டு, ஏன் மனுங்கிறாய்? தூக்கம் வரும்படி மருந்து தரவா? எங்கோ டக் 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 என்ற பூட்ஸ் சத்தம். டாக்டரோ இப்படி கதையை முடிச்சுட்டாரு. புதுமை பித்தன் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் அங்க படுத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டில் கதை சொன்னா, அவர் என்னமோ கேலியும் கிண்டலுமா தான் கதை சொல்லி இருக்காரு. ஆனா போனவங்க கதையெல்லாம் சொன்னா படுத்திருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இது ஒரு எள்ளல் நடையோடு எழுதப்பட்ட ஒரு துக்கமான கதையாக இருந்தாலும் கூட, இந்த கதையில வந்து காதலுக்காக உயிர் விடக்கூடிய இளைஞர்கள், நாட்டுக்காக உயிர் விடக்கூடிய இளைஞர்கள், தொழிலாளிகளுடைய வறுமை, இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு புதுமை பித்தனர். டக் 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 என்ற அந்த பூட்ஸ் சத்தத்தோட டாக்டரோ என்ற நினைப்பில் இந்த கதை கட்டில் பேசுகிறது முடித்துக்கொண்டு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. அருமையாக கதையை சொன்னீர்கள். முதல்ல மருத்துவமனை அப்படிங்கிறதுக்கு சொல்லும் போது நிலையாமை, அது மருத்துவமனைக்கு போறவங்க உயிர் பிழைச்சு வருவாங்க, சில நேரம்
மறைஞ்சிருவாங்க. இந்த இதை நிலையாமையை பற்றி சொல்லியிருக்க. இதுல தோமுசி வந்து ஒரு புதிய உத்தியை கையாண்டு இருக்கிறார் என்றே சொல்லுகிறது. கட்டிலையும் ஒரு கதாபாத்திரமாக சொன்னது புதுமையாக இருக்கிறது. நீங்க நல்லா குரல் வளம் இருக்கிறது. அந்த குரல்லையே நல்ல மெய்ப்பாடு காட்டி இந்த கதையை அருமையா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு கட்டில் வந்து கதை சொல்லுது. அது ஒரு பக்கம் ஒருதலை காதல். அவன் விஷத்தை குடிச்சிருந்தான். அவன் வந்து இங்க வந்து படுக்கிறான். இப்படி. ஆனா இந்த காலத்துல ஒருதலை காதல் உள்ளவங்க பெண்களை, அந்த பெண்ணை கொன்ற கூட செய்தாங்க. ரொம்ப கொடூரமான செயல்கள்லாம் நடக்கிறது. இதுல வந்து இந்த கதையை விட இதுவும் அருமையான கதை தான். எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி மருத்துவமனையை பற்றி ரொம்ப நெருடலாக மன நெகிழ்வு ஏற்படும் ஒரு கதை எழுதியிருக்கிறார். பிறகு இது வந்து இந்த கார்ல் மார்க்சின் மூலதனத்தில் உள்ள இதை இவர் புதுமைப்பித்தன் கையாண்டிருக்கிறார். என்ன இதுன்னா சொல்லணும்னா போல்ஸ்விக், அதாவது பேதவாதி அபேதவாதின்னு ரெண்டு இருக்காங்க. பேதவாதிங்கிறது மெல்ஸ்விக், அபேதவாதி போல்ஸ்விக். இத இங்க நம்ம புதுமைப்பித்தன் அந்த குறிப்பிட்டு காட்டுகிறார். ரொம்ப அருமையான கதை. மிகவும் தெளிந்த நீரோடை போல அந்த அந்த உரையாடல்களை நல்ல உணர்ச்சி பூர்வமாக சொன்னீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து பின்னூட்டம் அளிப்பவர்கள் அரசியல்வியமா இருக்கு. அரசியல்வியமா இருக்குல்ல, அதனால இல்ல மகாலட்சுமி கை தூக்கி இருக்காங்க. மகாலட்சுமி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மகாலட்சுமி. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் கலை இலக்கிய பெருமன்ற இலக்கியவாதிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கங்கள். எனக்கு அம்மாவுடைய கதையில அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். ராஜாமணி அம்மா, முதல்ல உங்களுக்கு நன்றிகள் அம்மா. நீங்க பேசாம ஒரு கதை ரேடியோ சேனல் ஆரம்பிச்சு அத ஒரு முழு நேர வேலையாகவே நீங்க செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய குரல் வளம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுடைய அழகு தமிழ் ரொம்ப நிறுத்தி நிதானமாக அழகாக பொறுமையாக எப்படி எத்தனை வார்த்தைகளை வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேடியோல வானொலியில நீங்க பேசுற மாதிரி எனக்கு அன்றைய காலத்து நிறைய வானொலி தான் எப்ப பார்த்தாலும் காதுக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு இருப்பேன். அந்த குரல் மாதிரி எனக்கு கேட்டுச்சு அம்மா, ராஜாமணி அம்மா. உண்மையிலேயே உங்களுடைய உடல் மனம் மெய் மொழிகளால் நீங்க கதை சொல்லியிருக்கீங்க. அத்தனை அசைவுகளும் இருந்துச்சு உங்கள்கிட்ட. அழுகும்போது அழுதுங்க, அந்த எல்லலா சொல்லும் போது எல்லல் அந்த நகைச்சுவைக்கு நல்லா சிரிச்சீங்க, பாடும்போது பாடுனீங்க. ரொம்ப அழகாக இருந்ததுமா அந்த கதையில. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இனிமே ஆஸ்திரி போனா இந்த கட்டில பார்க்கும் போதெல்லாம் இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு தடவையும் நான் அப்பவே நினைச்சிட்டேன், எங்க அரமையாவுடைய ஹாஸ்டல் போகும்போதெல்லாம் இது மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கு. எந்த கட்டில பார்த்தாலும் இனிமே அந்த மாதிரி வரக்கூடாது. அவர் ஒரு எல்லலாக நகைச்சுவையாக அந்த கட்டில பத்தி எழுதியிருக்காரு. இதே மாதிரி எனக்கு எங்க தனுஷ்கோடி ஐயாவை கூட ஒரு கதை எழுதியிருப்பாங்க. ஐயா சிவசுப்ரமணியன் சொன்னார் இல்லையா, அந்த கதை வந்து நரசம்மா அப்படிங்கிற ஒரு கதை. அத படிச்ச உடனே அரசு, அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கதைய படிச்சு எனக்கு 2 நாளா ரொம்ப அழுதுட்டேன். அந்த மாதிரி ஒரு கதை, நெருடலான ஒரு கதையெல்லாம் இருக்கும். ஆனா இது வந்து நகைச்சுவையாக எல்லலோட, இதுதான் மக்களுடைய வாழ்க்கை, இதுதான் நிலையாமை அப்படிங்கிறத நிலைநிறுத்தி ரொம்ப அழகாக இந்த கதையை வந்து எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். அதை
எங்கள் ராஜாமணி அம்மாவுடைய குரல் வளத்துல கேட்டது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுமா. ரொம்ப நன்றிம்மா. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கதையை கேட்டவங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிம்மா. அந்த அந்த எனக்கு அந்த ஒரு வாக்கியம் தான் தெரியல. போல்ஸ் விக்கி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட நீங்க அழகாக அதை விளக்கி சொல்லிட்டீங்க. அது ஒரு ரஷ்யாவில் தொடங்கப்பட்ட பொது உடைமை கட்சியுடைய பெயர் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப இதுல தேடி பார்த்தேன். என்னடா இந்த ஒரு வார்த்தை இது என்னது அப்படின்ட்டு. அத வந்து அபேதவாதி அப்படின்னு சொல்லுவாங்களா? அதை கூட விளக்கிட்டீங்க. ஓகே அம்மா, ரொம்ப நன்றிம்மா. அது மாதிரி நீங்க பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னுடைய உடன்பிறவா சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, இதே மாதிரிதான். அப்படியே இருக்கீங்க. என்னுடைய சிஸ்டர் அவங்க, நீங்க எனக்கு அக்கா. நன்றிம்மா. மிக்க நன்றி. இந்த மாதிரி இந்த இணையவழி நிகழ்வில் இணைகிறவங்கெல்லாம் உறவு முறை கொண்டாடி மகிழ்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. அத மகாலட்சுமி இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அந்த கதையை நான் சொன்னேன், நீங்க அந்த கதை தலைப்பையும் சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. நரசம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து கற்பகம் கையை வைத்திருக்கீங்க, வாங்கம்மா. நன்றி ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். சகோதரி ராஜாமணி அம்மாவிற்கு வணக்கங்கள். ரொம்ப அழகா அவங்களோட குரல் இருந்தது. வானொலியில முழுநீர கதை சொல்லலாம் அவங்க அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு சகோதரி ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆரம்பிக்கும் போது நிலையாமையை பற்றி ரொம்ப அழகா காஞ்சி திணையையும் நெருநல் உளனொருவன் நீண்டில்லை என்னும் பெருமையுடைய தீ உலகு என்ற குரலையும் ரொம்ப அழகா தொடர்பு படுத்துறதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். 3 கதைகள், ஒரு கதைக்குள்ள 3 கதை பாருங்களேன். அது நிலையாமையாக இருந்தாலும் கூட அந்த முதல் கதை இன்று கூட நம்ம பொருத்தி பார்க்க முடியுது. அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனை, அந்த காட்சி, ஒரு சார்ட் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம். நாங்க அம்மா வந்து ஆசிரியரா ஒர்க் பண்ணாங்கல்ல, அதனால அது கேஷ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது பெரிய மருத்துவமனைகளில் கூட இருக்கிறது. ஏன்னா அது ஃபைலா கொடுப்பாங்க. இங்க வந்து அந்த கட்டிலுடைய ஒரு விளிம்புல தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய தந்தை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இருக்கும் போது என்னோட மகள் போய் பார்க்கும்போது டாக்டர் ஓடி வந்து யூ ஷுட் நாட் டு பி அப்படின்னாரு. டாக்டர் இது எங்க தாத்தாவை பத்தினது தானே, நான் படிச்சா என்ன அப்படின்னு அந்த குழந்தை கேட்டா. அந்த மருத்துவமனையை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. கட்டில் பேசுகிறது அரசு மருத்துவமனையினோடனே நான் கதை இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அதுல 3 கதை வரும்னு இமேஜின் பண்ணவே இல்லை நான். ரொம்ப அழகா இருந்தது. காதலுக்காக உயிரை துறக்கின்ற இளைஞர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அந்த கதை இந்த கதைய நினைவுபடுத்து இந்த கால இளைஞர்களுக்கு. அதுலேருந்து அவங்க மீண்டு வரலாம். 2வது திருப்பூர் குமரனை நினைவுபடுத்து 2வது கதை. என்ன சொல்றான், நான் மார்பிளையா குண்டு வாங்கிக்கிட்டேன், வயிற்றுல தானே அடி வாங்கிக்கிட்டேன். அப்போ அந்த இளைஞனுக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுன்றத வந்து கதை சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க, எழுத்தாளரும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. 3வது கதை கேட்கவே வேண்டாம். இப்படி ஒரு கதையுள்ள 3 கதைகளை அடக்கி அந்த 3வது வந்து என்ன இப்பெல்லாம் சொல்றது கிடையாது, அப்படி ரத்த பேதி அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணம். தங்கிட்ட வந்து அந்த 3 பேரையுமே நான் வந்து நிரந்தரமா உலகத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு அந்த கட்டில் சொல்லும் போது உண்மையிலே அந்த கட்டில அடுத்து படுத்திருந்தவருக்கும் அந்த மரண பயம் என்பது என்ன தைரியமா இருந்தாலும் கூட வந்திருக்கும் இல்லையா? இப்ப 2 பார்வையில பார்க்கலாம். ஒன்று, அந்த கட்டிலினுடைய பெருமை அது சொல்லுது என்ன, நாங்க விட்டுருவோமா, நான் அவரை அனுப்பிட்டேன் இல்ல அப்படின்னு ஒன்று சொல்லுது. இன்னொன்று, நீ பயப்படுறியா, நீ உயிரோட இருக்க போறியா இல்ல உன்னையும் அனுப்பட்டுமா, அதை நம்மளே யூகிக்க விடுறாரு. மிக சிறப்பான கதையாடல். கடைசியில முடிக்கிறாங்க டக் டக் டக். அந்த காலத்துல நர்ஸ் எல்லாம் சாண்டக் செப்பல் தான் போட்டிருப்பாங்க. அதனுடைய ஒலி கூட அப்படிதான் வரும். இதை நான் கதையாவே பார்க்கல, அந்த கதையோட களத்துக்கே நம்மள ஆசிரியர்
கொண்டு போயிட்டாங்க. கதை சொல்லியும் ஆசிரியரும் அற்புதமான ஒரு சமூக பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு வாழ்த்துகள், வணக்கங்கள். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிம்மா. மிக்க நன்றி அம்மா. அருமையான ஒரு பின்னூட்டம். அதுல நீங்க இந்த திருப்பூர் குமரனை சொன்னது ரொம்ப பொருத்தமான இது. சரியானது. அதுதான் புதுப்பித்தனும் கருதி எழுதியிருப்பாரோ அப்படிங்கிறது பொருத்தமானது. அடுத்து சாத்தூர் கணேசன் கையை வைத்திருக்கீங்க, வாங்க பின்னூட்டம் அளிக்க வாங்க ஐயா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குது ஐயா? கேக்குதுங்க, சொல்லுங்க. இந்த கதையை பொறுத்த மட்டும் ஒரு உயிரற்ற அக்கிரணை பொருளாக இருக்கக்கூடிய கட்டில் பேசுற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காங்க புதுமுத்தன் ஐயா. அது அம்மா ராஜாமணி அம்மா மிகவும் சிறப்பு. அவங்க கதை சொல்றது இந்த மோனோ ஆக்டிங் சொல்ற மாதிரி அவர்களே அந்த கதாபாத்திரமாக மாறி அந்த அந்த அதாவது அந்த ஒரு பையன் மருந்தை குடிச்சிட்டு அவன் என்னன்னா சுபலாம்னு பாட்டை படிச்சுக்கிட்டே அதுலயே வாய் குளறி பொருள்னு போறத அது அம்மா அந்த செய்கையிலேயே சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உண்மையிலேயே கதையை கேட்கறதுக்கு சின்ன கதையா இருந்தா கூட அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் இந்த கட்டில் பாருங்க, அது கட்டில் எங்கெங்கயே இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற கட்டில் இப்படித்தான் பேசுமா அப்படின்னு சொல்ற மாதிரி புதுமைப்பித்தன் ஒரு சிரிப்பா அந்த கதையை சொல்லிட்டு போயிருக்காங்க. உண்மைதான். அதே மாதிரி டாக்டர் அசகாய சூரத், அதாவது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான். ஆனா புண்ணு ஆறிக்கிட்டே வருது, இவன் கீழே போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவருக்கே ஒரு டாக்டர் முழிக்கிறாரு. அதை சொல்லிட்டு பிறகு இந்த ஆள் ஸ்பிரிங் கட்டில்னு சொன்ன என்ன பெரிய ஸ்பிரிங்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்டில் சொல்லுது பாருங்க, நான் எத்தனை பேரை 4 பேரை வச்சு மேலதாளத்தோட சங்கு சத்தத்தோட எவ்வளவு அருமையா அனுப்பக்கூடியது என்கிட்ட நீ சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லும் போது அந்த சாவுனுடைய இதை எடுத்து காட்டுற மாதிரிதான் அந்த வரி இருக்குது. இன்னொன்னு, அந்த காதலிக்கிறதுல ஒரு வாசகம் ஒரு பொண்ணு 2 பையங்க காதலிக்கிறாங்க. அந்த 2 காதலிக்கும் போது இந்த பையன் தெய்வீகமா இருந்தா கூட அந்த பொண்ணு அவனை காதலிக்கிறா. ஆனால் அந்த இடத்துல ஐயா சீட்டு இவனுக்கு விழுந்ததுன்னு எழுதியிருக்காரு. சீட்டு இவனுக்கு விழுந்ததுன்னா என்ன சீட்டு விழுந்துச்சு? அதாவது காதலிக்கிற சீட்டு விழுந்துச்சா, இல்ல இவன் மருந்து குடிக்கிற சீட்டு விழுந்துச்சா? அப்போ சீட்டு விழுந்துச்சுன்னா அவன் காதலிக்கவில்லை செஞ்சிருக்கணும். ஆனா அவ காதலிக்கலையே, அவ அவனில்ல காதலிக்கிறா. அந்த வரி மட்டும் கொஞ்சம் மாத்தி இருக்குது. ஆனா அது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி கடைசி இதை பார்க்கும்போது டாக்டர் அந்த ஆளை உடனடியாக கோவப்பட்டு கீழே இறக்கி போடுங்கன்னு சொல்லுறத ஏன் சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன நெருடல் வருகிறது. அந்த உண்மையிலேயே அவர் ரத்த பேதியில இருக்கிறாரு, அங்க போட்டிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா டாக்டர் ஏன் சொன்னாரு அப்படிங்கறத அதை ஒரு துக்கி நிக்கிற மாதிரி அதை கொண்டாந்துட்டாங்க. ஆனா அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை அந்த காலத்துல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது செய்யும்போது அப்படித்தான் இருந்திருக்குமா அப்படிங்கிறது அந்த 2 விதத்துல ஒரு நெருடலான வாசகமா தான் அந்த இது இருக்குது. அதை புதுமைப்பித்தன் ஐயா எதற்காக சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொன்னு போல்ஸ்விக், அதை அபேதவாதி. ஒண்ணு பேதம் இருக்கக்கூடியவன் பேதவாதின்னு சொல்லலாம், அபேதவாதி. அப்ப பொது உடைமை சிந்தனை இருக்கக்கூடிய யாருமே சமூக நல கருத்துக்களை நோக்கித்தான் இருப்பார்கள் என்று சொல்வது மாதிரி அந்த பையனை சித்தரிச்சிருக்காங்க. இது இந்த போராடக்கூடிய தகுதி இருக்கிறவங்க எதையுமே மனசுகளை வச்சுக்கிடாம மக்களுக்காக எந்தவித பேதமும் இல்லாமல் ஒற்றுமையா இருக்க வேண்டும், சமதர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும், அதை ஒரு பாடமாக காட்டுவதாக இந்த வரி அமைந்திருக்கிறது. ஒரு அருமையான ஒரு சின்ன கதைனாலும் அம்மா ராஜாமணி அம்மா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அருமையாக பின்னூட்டம் வழங்கினீர்கள். அது கட்டில் இதுல 2 3 கதை சொல்லுதுன்னா, கட்டில் மருத்துவமனை கட்டில் இன்னும்
நிறைய கதைகள் அதுகிட்ட இருக்கு. மருத்துவமனை கட்டில்கிட்ட நிறைய ஐயா நீங்க பேசுறது கேட்கல. அக்கா ராஜாமணி அக்கா, சொல்லுங்க. அதுதான் அந்த அவர் ஏன் அந்த டாக்டர் வந்து எனக்கு இந்த கணேசன் சார் கேட்டது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த இது ஏன் அது எனக்கு கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு. இந்த சமூகத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏழைகளை கண்டாலே ஒரு எகத்தாளம் அப்படிங்கிறதுதான் அவருடைய மனசுல பதிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு. அதுதான் ஏழைகளை பார்த்தாலே ஒரு எகத்தாளம் தோணுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு சிலர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இதுல கொண்டு வர்றாரு. அதனாலதான் அந்த கட்டில் கூட என்ன சொல்லுது, நான் போல்ஷிவிக்கி, நான் அபேதவாதி, நான் யாரா இருந்தாலும் ஏத்துக்குவேன், எனக்கு வந்து நல்லவங்களோ ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி கருத்தும் சொல்லுது. அதான் எனக்கு அது வந்து நான் நரசம்மான்னு சொன்னேன்ல, அது நரசம்மா கிடையாது, நாரணம்மா அந்த கதை. எனக்கு நாரணம்மா எனக்கு அது படிச்சதுல ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே மனச பிசைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு கதை. சரிதான் நாரணம்மா. அந்த இப்ப சொன்னீங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானது. மருத்துவமனை கட்டில் வந்து பேதம் பார்ப்பதில்லை. இன்னும் சாதிக்காரங்க, இன்ன மதத்துக்காரங்க அப்படின்னு பேதம் பார்ப்பதில்லை. அதனாலதான் புதுமைப்பித்தன் அந்த சொல்லை குறிப்பிட்டிருக்கிறார் என்றே சொல்லுகிறது. அடுத்து நீங்க நிறைவா எதுவும் சொல்லணும்னு விரும்புறீங்களாமா திருமதி ராஜாமணி அம்மா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சார். அந்த இதுல ஒரு வரி அப்படிதான் வரும். அந்த மருத்துவர் வந்து அசகாய சூரர், 2வது பிரம்மான்னு கூட அவரை சொல்லலாம், அந்த மாதிரியான ஆளு. ஆனா அவர் நல்ல வைத்தியம் பார்த்துட்டும் இவன் வந்து நோய் கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றதுக்கு அப்புறம் தான் இப்படி சொல்றாரு. அதுல என்ன, சில நேரம் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட் எங்களோட ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் அந்த தற்கொலை செய்து கொள்கிறவர்களை வந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்கள போய் பார்க்கும் பொழுது அப்படி சொல்லக்கூடிய வாசகமும் நான் கேட்டிருக்கேன். மருத்துவர்கள் சொல்றது உண்டு. சில நேரம் வந்து அந்த பேஷண்ட் எங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, அப்ப அவருடைய பிடிவாதம் பிழைக்கவே கூடாது, போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமோ என்னமோ அப்படின்னு அது ஒரு கருத்தா கூட எனக்கு தோணுச்சு. ஆனா சீட்டு இவனுக்கு விழுந்தது, அவனுக்கு தான் அந்த பெண் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது, இவன் தியாகம் பண்ணணும், தெய்வீக காதல், அப்படியே காதலுக்காக உயிரை கொடுக்குறான். எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்ற மாதிரி, அவன் காதல் எங்க வேணாலும் வாழட்டும் அப்படின்னு தன்னுடைய உயிரை கூட அவன் கொடுக்கறதுக்கு, அந்த அவன் செத்துட்டாதான் அவன் வந்து ஒரு தியாகி ஆக முடியுங்கிற மாதிரி கருத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்களே என்னமோ. அந்த காலகட்டங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வாலிபர்களுடைய நிலையை இவர் பதிவு பண்ணாரா அப்படின்னு கூட எனக்கு அந்த வரியும் தோணுச்சு. சீட்டு இவனுக்கு விழுந்தது, ஆனா பெண் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியை எழுதியிருப்பாரு. சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றி அம்மா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சகோதரர். மிக்க நன்றி. அடுத்து நிறைவாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். வரவேற்கிறேன். வணக்கம் தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன கதை தான். அம்மா ராஜமணி அம்மா வந்து அந்த கதையும் மிக அருமையாக அந்த கதையினுடைய எல்லா விழுமியங்களையும் தொட்டு சொல்லிட்டாங்க. அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி ஒரு தனி தமிழ் சேனல் வச்சுக்கிட்டு, இல்ல சிறுகதைக்குன்னே கூட வைக்கலாம். அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க சொல்ற ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அவங்களோட இது கூலர் சாமி இதுல எல்லாம், கீரா இதுல எல்லாம்.
அதுல மிக அருமையா சொல்ற தமிழொலியில் மேல ஒரு ஆய்வு நடத்தியிருக்கவங்க. ஒரு ரொம்ப அருமையானது. ஒரு புறக்கணிக்கப்பட்ட கவிஞரை இன்றைக்கு தான் அவர் மேல ஒளி பாய்ச்சப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த ஒளியெல்லாம் வருவதற்கு முன்பாகவே இவர் சிறந்தவர், இவரை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னது. அதுக்கே அம்மாவுக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்னில ஒரு மிகச்சிறந்த கவிஞன், மிகச்சிறந்த தமிழன் அவர் வந்து. அப்படிப்பட்ட ஒரு ஆள், மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நாம் அதிகம் கொண்டாடாமல் விட்டுவிட்டோம். அம்மா அவர்களுடைய பணி அதுலதான் அம்மாவுடைய தனிச்சிறப்பு. இந்த தமிழ் சமூகமே ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தாலும் கூட அவரிடம் விஷயம் இருக்கிறது, அவரிடம் கருத்து இருக்கிறது என்று எடுத்த அம்மா அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப அருமையான கதை, கட்டில் பேசுகிறது. ஒரு 3 பக்கம் தான். ஒரு மேஜிக்கல் ரியலிசம். கட்டில் பேசுமா அப்படின்னா பேசுறத வச்சுக்கோமே, கதை தானே சொல்றோம். நீங்க அது ஒரு இது சொல்றாரு நகைச்சுவைனா, புதுமை பித்தன் உள்ள அந்த கிண்டல் வந்து டாக்டரின் வெற்றி அல்லது நோயின் வெற்றி அந்த சார்ட்ல இருக்குமா. அவன் இங்க ஜெயிச்சானா டாக்டர் வெற்றி, அவன் தோத்து போயிட்டானா நோயின் வெற்றி. அப்ப 2 பேருக்கு இடையில ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்க ஒரு இது. அது கட்டில் வந்து இது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸுகளை சொல்றப்ப அவங்க எல்லாம் ஒரு வெண்மையான ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்றத ஆஸ்பத்திரி முக்காடு போட்டிருந்தாங்கன்றாரு. முக்காடுன்னா எல்லாத்துக்கும் தெரியும், தலையில ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்க முடி வந்து எதுக்குன்னா அது வந்து என்னன்னா முடி வந்து உதிரும். அப்ப ஒரு பேஷண்ட் பாக்குறோம், ஒரு இதுல அவங்க முடி உதிர்ந்துருச்சுன்னா அதே வந்து இன்ஃபெக்ஷனா இருக்குன்றதுக்காக அவங்க தலையில ஒரு இது போடணும். அது மாதிரி அவங்க இருப்பாங்க. முடி தெரியக்கூடாது, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து தெரியக்கூடாது. இப்ப கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஆனாலும் அத சொல்ற இது எல்லாருக்கும் புரியணும்ல, எல்லாத்துக்கும் புரியுறது வந்து முக்காடு தான் புரியும். அப்ப ஆஸ்பத்திரி முக்காடு அது பேரு அப்படின்றது. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லும் போது 2வது பிரம்மாயா அவரு அப்படின்னு சொல்றாரு. அவசாக சூரன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கதைகளுக்கு வராரு. கட்டில் வந்து ஏய் என்ன திமிர்த்தனமா இருக்கியா, என்னை பத்தி தெரியாதான்னு சொல்லிட்டு தனியா வர்றவங்கள 4 பேரோட சங்கோட அனுப்பிடுவேன் பாத்துக்கோ, வேத மந்திரம் மூலமா அனுப்பிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதே. நீ அது அந்த இடத்துல நம்ம இயல்பா கடந்துட்டோம்னா அது கட்டில் என்ன சொல்லுது, கட்டிலினுடைய முழு உணர்ச்சியும் தெரியாம போயிடும். முழு உணர்ச்சி என்ன, கட்டில் வந்து இருமாப்போட சொல்லுது, டேய் என்னடா சிரிக்கிற, தனியா வந்து விழுகிறவங்கள நான் 4 பேரோட சங்கு ஊதி அனுப்பி வைப்பேன், அவ்வளவு பெரிய ஆள் நானு, நீ என்ன என்கிட்ட வந்து ஸ்பிரிங் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து அப்படியே கொண்டு வர்றாரு அந்த கதை, லவ் கதை. அது என்னன்னா இவனுக்கு தான் சீட்டு விழுந்ததுன்னா இவன் தான் கல்யாணம் முடிக்க போயிருந்திருக்கான், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வந்து கையில விஷம் எடுத்து, எனக்கு இன்னொருத்த காதலன் இருக்கான், நான் அவனோட வாழ்றேன், நீ குடிச்சிட்டு சாகுடான்னா ரொம்ப சந்தோஷமா செத்து போயிடுவான். அவ்வளவு பெரிய உத்தமமான தெய்வீக காதல் இது. அதையும் ஒரு கேள்விப்பட்டாரு. அப்படியெல்லாம் இருக்க வேண்டியது கிருப்பையலான்னு ஒரு கேள்விப்பட்டாரு. அவ கையால விஷம் கொடுத்திருந்தா. அதை விட்டுட்டு இவங்க இவனுக்கு வந்துச்சு, அவர் வந்து இதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு இதுக்கு வர்றாரு. அந்த நோயாளி அந்த விடுதலை அது அநேகமா வாசிக்கும் போது திருப்பூர் குமரனை தான் சொல்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்படி ஒரு அந்த கட்டில் வந்து சாதாரணமான கட்டில் கிடையாது. நீங்க வந்து தெய்வீக காதல் புரிந்தவன் அந்த கட்டலுக்கு தான் வாரான், விடுதலை போராட்டத்தில் இருந்தவனும் அந்த கட்டலுக்கு தான் வாரான், அதுக்கப்புறம் வந்து ஒரு மில் தொழிலாளி அந்த கட்டலுக்கு தான் வாரான். அப்படி இந்த கட்டில் பேசுறது இது வந்து பொதுக்கட்டில். நீங்க வந்து அது வந்து எல்லாரும் வருவாங்க. அப்ப இந்த அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து 1934ல எழுதுது. அப்ப ஒரு சுதந்திர போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த தெய்வீக காதலும் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் காதலே உள்ள வருது. உள்ள அந்த கொஞ்ச நாள் இதா இல்லாம சினிமா திரைப்படங்கள்ல உள்ள வருது. காதலுக்கே திரைப்படங்கள் வந்த காலம்லாம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு இது மில்கள் தொழிலாளி வரான். அப்ப மில் தொழிலாளியுடைய சொல்றது, அந்த மில் தொழிலாளியை பார்த்த உடனே இவர் சொல்றது, அந்த கழுதியை கீழே இறக்கி போடு அப்படின்னு டாக்டர் சொல்றப்ப, நானா விடுவேன் அப்படின்னு சொல்லுது. நான் அதுக்கு அனுப்பிடுவேயா, நீ வந்து கீழே போடுற வச்சுதான் நான் அனுப்பிடுவேன், நான் எப்படிப்பட்ட ஆள், என்கிட்ட வந்தவங்கள ஒண்ணு 4 பேரோட அனுப்புவேன், இல்ல நடக்க வச்சுட்டு அனுப்புவேன், கீழே எல்லாம் விட மாட்டேன்ற மாதிரி கட்டில அவரோட இது பண்ற மாதிரி கொண்டு வரேன். அது அப்பதான் நான் வந்து போல்ஷிவிக்ன்ற அபேதவாதின்னு நம்ம தமிழ்ல அது பிராக்கெட்லயும் போட்டிருக்காரு. அபேதவாதி நீங்க எடுத்து ரஷ்ய புரட்சி நடந்தப்ப மென்ஸ்விக் வந்து முதலாளித்துவ ஆதரவு பெற்றவங்க, போல்ஷிவிக் வந்து தொழிலாளர் கட்சி. அப்ப லெனின் வந்து சூஸ் பண்ண பாதை வந்து போல்ஷிவிக். அதுதான் பின்னாடி ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறுகிறது. அது ரஷ்ய வார்த்தை போல்ஷிவிக் அப்படின்னு, மென்ஸ்விக் அப்படின்றதெல்லாம். பாரதி இதை நிறைய சொல்லியிருப்பார் அவருடைய இதுல வந்து நிறைய
போல்ஸ்விக்னா என்ன, மென்ஸ்விக்னா என்ன. அபேதவாதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்வைதவாதிகளையும் அதே அபேதவாதின்னு சொல்லலாம். பேதம், கடவுளும் நம்மளும் பேதம் இருக்கு அப்படின்னா பேதவாதி. ரெண்டும் ஒண்ணுதான், நீயும் கடவுள் தான், கடவுளும் உயிர்களும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அத்வைத்தம் துவைத்தம். துவைதம்ன்றது ரெண்டுன்னு சொல்றது, அத்வைதம்ன்றது மறுக்கிறது, ரெண்டு இல்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மறுக்கிறது. அதுக்கும் அபேதவாதின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து போல்ஸ்விக் தெளிவாக சொல்லிடுறாரு. போல்ஸ்விக்னா சொத்துக்களை அனைவருக்கும் சமமாக பிரிப்பது, அதுதான் போல்ஸ்விக்கினுடைய அபேதவாதியினுடைய இன்னொரு அர்த்தம். அந்த போல்ஸ்விக் அதைத்தான் விரும்பினார்கள். தொழிலாளர் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மென்ஷிவிக்குகளை விட்டு அப்ப அது கட்டுல சொல்றது, இவனை கோலைன்னு சொல்றோம், இவர் கோபமாயிருது, ஏய் நான் போல்ஸ்விக், நீ என்ன என்னைய பார்த்து இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லு. அந்த கனவு வருது, அந்த நர்ஸ் வந்து புலம்பிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு கொண்டு வந்துறாரு, மேஜிக்கல் ரியலிஸ்டுக்குள்ள உள்ள போயிட்டு திருப்பி நினைவு கொண்டு வந்துறாரு. அது வந்து ஒரு புலம்பல் தான், ஒரு கனவு தான் இவருக்கு, அந்த இது தூக்கம். அப்ப ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கூட ஒரு இலக்கியவாதி வந்து எவ்வாறு சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய, இல்ல சமூகம் நல்ல திசையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ள இலக்கியவாதி வந்து எப்படி மாத்திக்கிறாங்கன்றத ஒரு அருமையான கதை. நம்ம நேத்து பார்த்தோமே அந்த சொக்கலிங்கம், அந்த என்ன நேத்து ஞானமணி. அதுல அந்த உரையாடல் இருக்குல்ல, ரெண்டு பேரும் தோமுசீரனாலும் இதே மாதிரி ஒரு ஆள் தான், இவரும் இதே மாதிரி ஒரு ஆள் தான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டது வந்து கொஞ்ச நாளைக்கு புதுமை பித்தன் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ரொம்ப பெரிய சாதனைகள் செய்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே. ஏன்னா இவர் ரொம்ப நாள் உயிரோட வந்தார், கிட்டத்தட்ட 90 வயது வரைக்கும் கூட. 90 வயசு மேல இருந்தார். இவர் தான் புதுமை பித்தன் தான் அவருக்கு வந்து அப்ப டிபி நோய் தான் எல்லாத்துக்கும். கோலசாமி, இவரு, தமிழொலி, நீங்க யார கீரா தப்பிச்ச கீரா காலத்துல அவரே சொல்லியிருப்பாரு, ஸ்ட்ரெப்டோமைசின்ற ஒரு ஊசி வந்துருச்சு, அந்த ஊசினால நான் உயிர் பிழைச்சேன் இருப்பாரு. ஏன்னா மருத்துவ கண்டுபிடிப்பு அவ்வளவு கண்டுபிடிக்கல முன்ன, டிபினா இறப்புனது. தமிழொலி அந்த ஊசியை சொல்லுவாரு, என்னமோ ஒரு ஸ்ட்ரெப்டோமைசின் ஊசி இருக்கு, அதை வந்து போட்டா போயிருந்தேன், அதெல்லாம் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு தைரியம். அவருக்கு வந்து ஒரு அந்த மருத்துவமனையில் ஒரு 3 தடவை சேர்த்திருப்பாங்க, அதெல்லாம் ஓடி வந்துருவார், எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு. ஜிப்மர்ல நான் ஒரு பெரிய எழுத்தாளன் போய் என்னைய மதிக்காம இன்னொருத்தனை பாத்துக்கிறேன் அந்த டாக்டருக்கு ஒரு கோவம், அப்படி ஒரு கோவம் அவருக்கு கவிஞர்களுக்கு இயல்பாக வரக்கூடியது. அப்படி இந்த டிபி நோய் தான் இவரை வந்து பிரிச்சது. ஒருவேளை இவரு இந்த இதுல முதல்ல ஆரம்பத்துல கதையிலையும் சொல்லியிருப்பாரு, என்னமோ ஒரு நீல பேர் கொண்ட நோயின்னு சொல்லி என்னை போய் படுக்க வச்சாங்க. அது என்னவா இருக்குன்னு தெரியல, ஒருவேளை வைத்த வலின்னு சொல்றாரு. ஒரு அருமையான ஒரு சின்ன நிகழ்வு தான். நீங்க வந்து எவ்வளவு நேரம் இருந்திருக்கும் இந்த கதை, ஒரு படுத்து கொஞ்ச நேரம் தூக்கி இருக்காரு, அவ்வளவுதான். அப்ப வந்து ஒரு சின்ன ஒரு பொழுதை கூட மிக ஒரு பேசக்கூடிய ஒரு கதையாக மாற்றிய அதை வந்து மிக நம் மனதில் பதியுமாறு சொன்ன ராஜாமணி அவர்களுக்கும் பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர். நாளைய நிகழ்வு சொல்லியிருந்தீங்களா? நாளைக்கு அறிவிப்பார்கள். இன்று இந்த இணையவழி நிகழ்வு மிகவும் அருமையாக நிறைவு பெற்று இருக்கிறது.